எந்தெந்த உறவுகளுக்குள்ளேயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அத்தை பையன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்க கூடாதான்னு லா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது சம்பந்தமா டீல் பண்ற லா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல தான் ஒரு வேலிட் ஹிந்து மேரேஜுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பையனுக்கு வந்து 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், பொண்ணுக்கு வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், 2 பேருக்குமே சவுண்ட் மைண்ட் இருக்கணும். இன்னொன்று, இந்த சப்பிந்தா ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இப்போ இந்த சப்பிந்தா ரிலேஷன்ஷிப்னா என்ன, அது என்ன, அந்த இது எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சப்பிந்தா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது காமன் பாடி, சப்பிந்தாக்கு காமன் பாடி அப்படின்னு சொல்லி மீனிங் சொல்றாங்க. இந்த ஒரே காமன் பாடியிலிருந்து வந்தவங்களை திருப்பி கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அது வந்து ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சம்பந்தமா இருக்க செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 3 கிளாஸ் F கிளாஸ் I வந்து இது சம்மந்தமாக டீல் பண்ணுது. இந்த சப்பிந்தா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையனோட 5 தலைமுறையோட ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பொண்ணோட 3 தலைமுறையோட காமன் ஆன்சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த 5, 3 தாண்டுனா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்து ஒரே காமன் ஆன்சிஸ்டர்ஸ், ஒரே மூதாதையர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லா வந்து சொல்லுது. இது சப்பிந்தா ரிலேஷன்ஷிப். இது எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்தியா ஃபுல்லாக ஒரு இடத்துல ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் காமனாக அத்தை பொண்ணும் மாமா பையனும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த அத்தை பொண்ணும் மாமா பையனும் கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த சொன்ன இந்த பையனுக்கு 5 ஜென்ரேஷன் இதுவும் பொண்ணுக்கு இந்த சொன்ன 3 ஜென்ரேஷன் ரூலுமே பொருந்தாது. அது 2 பேருமே இதுக்குள்ளே தான் வராங்க. இருந்தாலும் இது வந்து ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் தமிழ்நாட்டில் காமனாக நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ரூல் வந்து ஜென்ரல் ரூல். பட் ஆனால் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸோட நடந்துட்டு இருக்கு. நார்த் இந்தியாவில் இதே மாதிரி அத்தை பொண்ணு மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வந்து ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற எக்ஸாம்பிள். பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காமன் ஆன்சிஸ்டர் இருக்காங்க. இதில் பொண்ணுக்கு வந்து 4 தலைமுறை வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை. நம்ம இதுல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ அந்த பொண்ணுன்னா அந்த பொண்ணையும் ஒரு ஜென்ரேஷனாக தான் எடுத்துப்போம். அப்படி எடுக்கும்போது இந்த இடத்துல காமன் ஆன்சிஸ்டர்ஸ் தான் இருந்தாலும் 4வது தலைமுறை. பையனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5வது தலைமுறை. இப்போ பையனுக்கு 5வது தலைமுறை, பொண்ணுக்கு 4வது தலைமுறை இருக்கும்போது இவங்க 2 பேரும் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். இதில் எந்த ப்ரொஹிபிஷனும் கிடையாது. இது எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு காமன் ஆன்சிஸ்டர் இருக்காங்க. பையனுக்கு வந்து 5வது தலைமுறை ஆயிடுது. பையன் 1, 2, 3, 4, 5 5வது தலைமுறையில் காமன் ஆன்சிஸ்டர்ஸ். பொண்ணுக்கு வந்து 1, 2, 3 தான். பொண்ணுக்கு 3rd இருக்கும்போது இது 5, 3 இருக்கிறதுனால இது வந்து வேலிட் ரிலேஷன்ஷிப்பாக இது கன்சிடர் பண்ண முடியாது. இது வந்து ப்ரோஹிபிட்டட். இந்த மாதிரி ஒரு கேர்ளுக்கு வந்து 3 கம்மியான ஜென்ரேஷனும் பாய்க்கு வந்து 5 கம்மியான ஜென்ரேஷன் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரே காமன் ஆன்சிஸ்டர்ஸ் இருக்கும்போது அது ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.